பகவத்கீதை 2வது அத்தியாயம் 35வது வகுப்பு. 2வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை நாம் பார்த்து வரோம். 55 ஸ்லோகங்களுடைய சாரத்தை பார்த்தோம். முழு 2வது அத்தியாயத்தை 4 தலைப்பாக பிரித்து பார்த்தோம். ஞாபகம் வச்சுக்குவோம். 1 முதல் 10வது ஸ்லோகம் வரை அர்ஜுனனுடைய சரணாகதி. சாத்திமாம் பிரபன்னம் சிஷ்யஸ்தே அகம், நான் உங்களை சரணடைந்தவனாக இருக்கின்றேன், என்னை அறிவை கொடுத்து என்னை காப்பாற்றுங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டான். அடுத்து 2வது தலைப்பு 11வது ஸ்லோகம் முதல் 39வது ஸ்லோகம் வரை ஞான யோக தலைப்பில் சில கருத்துக்கள், ஆத்ம தத்துவத்தெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக 25வது ஸ்லோகம் வரை தான் இதனுடைய ஆத்ம ஞான கருத்துக்கள் சொன்னாலும் 35 வரையிலும் பகவான் மேலும் சில கருத்துக்களை கூறினார். அதையும் பார்த்து முடித்தோம். 2வது தலைப்பு. அடுத்து 3வது தலைப்பு 40வது ஸ்லோகம் முதல் 55வது ஸ்லோகம் வரை 53வது ஸ்லோகம் வரை கர்மயோகம் என்ற தலைப்பில் கர்மயோக கருத்துக்களுக்கு இதை போல சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னார். கர்மண்யேவா அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன், அதெல்லாம் பார்த்தோம். அடுத்து 4வது தலைப்பு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், ஞானத்தில் நிலை பெற்றவனுடைய ஞான நிஷ்டனுடைய லட்சணங்கள் தன்மைகள் எப்படி இருக்கும் அதை பார்த்து வருகின்றோம். அடுத்து ஸ்தித பிரஜ்ஞன் ஆவதற்குரிய உபாயங்கள், வழிகளை, மார்க்கங்களையும் சொன்னார். அதில் 54வது ஸ்லோகத்தை பார்த்தோம். 55ஐயும் பார்த்து முடித்தோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், தன்னில் தானாக சந்தோஷமாக இருப்பான். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, அது பார்த்த முக்கியமாக. ஐ எம் ஹாப்பி வித் மை செல்ஃப், அவ்வளோதான். என்னுடைய மகிழ்ச்சிக்கு வேறு எதுவுமே தேவை இருக்கவில்லை. நான் மகிழ்வாக இருப்பதற்கு இந்த உலகமோ உடலோ மனதோ புத்தி கூட தேவையில்லை அப்படி சொல்லி பார்த்தோம். அடுத்து 56, 57வது ஸ்லோக கருத்தை இப்போ பார்க்கணும். அவன் விதவிதமான பிராரப்தத்தை சந்திக்கின்றான். யார்? ஞானியும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஞானத்துக்கு பிறகும் இதே உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியிருக்கின்றது. அந்த பிராரப்தத்துக்கு ஏற்ப நிறைய விதவிதமான மனிதர்கள் சூழ்நிலைகளை சந்திக்கின்றான். அதை எப்படி அவன் எடுத்துக்கொள்வான் என்றால் சமமாக பாவிக்கின்றான். அது சமமாக இருக்காது, அது விஷமமாக தான் இருக்கும். அதை இவன் சமமாக பாவிக்கின்றான், அது சமமான மனநிலையோடு சந்திக்கின்றான். அதுக்கு சில உதாரணங்கள், சுகதுக்கம், மான அவமானம் எல்லாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் சமமான மனநிலையில் அதை எடுத்துக்கொள்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். இது 56, 57வது ஸ்லோகத்தில் சாரமாக நம்ம பார்த்தது. துக்கேஷ் அணுவிக்ன மனாக சுகேஷு விகதஸ்பிருகாக, அது பார்த்தோம். அடுத்து 58ல் ஸ்தித பிரஜ்ஞனாகுவதற்குரிய உபாயத்தை பார்த்தோம். தலைப்பை மாற்றி பேசினார் பகவான் சொல்லி பார்த்தோம். என்ன உபாயம், எதற்கு என்றால் ஞானத்தை ஞான நிஷ்டையாக மாற்றுவதற்கு உபாயம். அறிவிற்கு அந்த அறிவில் நிலை பெறுவதற்கான மார்க்கம், வழி என்ன, உபாயம் என்ன, அது சொன்னார். அதைத்தான் நாம் பார்த்தோம். அறிவில் நிலை பெறுவதற்கு செய்கின்ற சாதனமாக நிதித்தியாசனம் என்ற சாதனத்தை பார்த்தோம். நிதித்தியாசனம் சொன்னால் நாம் பெற்ற அறிவை நம்முடைய மனதில் சென்று நிலைநிறுத்துவதற்கு இந்த ஆட்டோ சஜஷன் சொல்கிறோம் பாருங்க, அதுதான். அது பார்த்தோம். அந்த நிதித்தியாசனம் என்பதும் ஒரு விதமான தியானம் தான், ஆத்ம தியானம் தான். இதுக்கு இன்னொரு வார்த்தை பார்த்தோம், வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தக. வேதாந்த வாக்கியங்களிலிருந்து குரு மூலமாக பெற்ற கருத்துக்களில் சதா ரமித்திருப்பவன், சந்தோஷமாக இருப்பவன், தன்னிலே தானாய் சந்தோஷமாக இருப்பவன், தன்னிலே தானாய் கனிந்தவிழ்ந்து சுக சமாதியாய் பொன்னிலே பணி போலும் மாயத்தரும் மனமின் குறைகள் தீர்ந்தால் என்னிலோ யான் பிழைப்பேன்னு சொல்லுவார். அது போல சந்தோஷம், மகிழ்ச்சியை தன்னிலே தானே இருந்துகிட்டு இருக்கார். அந்த வேதாந்த வாக்கியங்களை தியானம் செய்தல், அந்த வேதாந்த வாக்கிய கருத்துக்களை சிந்தித்து கொண்டு அமர்ந்திருத்தல், அந்த வேதாந்த வாக்கியத்தில் கிடைத்த அறிவுக்கு பேர் பிரஜ்ஞா, அந்த பிரஜ்ஞையில் நிலை பெற்றிருப்பது அந்த ஸ்தித பிரஜ்ஞை. அப்படி சிந்தித்து அமர்ந்திருந்தால் பிரஜ்ஞை ஸ்திதமாகும், அதுதான் ஸ்தித பிரஜ்ஞன்னு சொல்லி சொன்னோம். அதற்கு நிதித்தியாசனம் என்கின்ற ஒரு சாதனம். அந்த நிதித்தியாசனம் என்கிற சாதனமானது ஒழுங்காக நிகழ வேண்டும் என்றால் 2 விதமான பத்தியமான சாதனங்கள் நமக்கு தேவைன்னு சொல்லி பார்த்தோம். ஞானம் என்ற மருந்து நமக்கு சென்று வேலை செய்வதற்கு பத்தியமாக பகவான் சொன்னது சமதமம் என்ற இரண்டு கருத்துக்கள். சமம் என்றால் மனவடக்கம், தம என்றால் இந்திரிய ஒழுக்கம்.
இந்திரிய நிகிரகம். பதஞ்சலியோட வார்த்தையில் சொன்னால் இந்திரிய நிகிரகம். அது சமதமம், இந்திரிய மனக்கட்டுப்பாட்டை சொன்னார். அதுக்கு உதாரணத்தை சொன்னார். கூர்மோங்காணிவ சர்வசக, ஆமை போல ஞானியானவன் இந்திரியங்களை தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலக்கி கொள்கின்றான், தேவையானதில் மட்டும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றான், ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான். அதுதான் பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்திரிய ஒழுக்கம் உடையவனுக்கு ஞானம் நிலை பெறும். அதுதான் பார்த்தோம். தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அடுத்த 59வது ஸ்லோகம். விஷயா வினி நிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. ஸ்லோகத்தில் இருக்கும். ஞானியினுடைய சுபாவம் பொருளையும் பொருளுள்ள பற்றையும் விட்டு இருக்கும். அவனுடைய மனம் பொருளையும் விட்டு இருக்கும், அதில் பற்றையும் விட்டு இருக்கும்னு சொல்கிறார். ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் பொருளை ஃபிசிக்கலாக விட்டுருப்போம், ஆனால் அந்த பொருள் மீது உள்ள பற்று மட்டும் மனதில் ரசவர்ஜமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் ஞான நிஷ்டைக்கு முயல்பவனுக்கு பொருளை விட்டு இருப்பான், அந்த பொருள் உள்ள ரசவர்ஜம் பற்று போய் இருக்காது. புலன்களில் விட்டதை மனது பற்றி இருக்குன்னு சொன்னார். புலன்களில் விட்டிருப்பார், கண்ணில் காதில் பார்க்கல போல. ஆனால் கண்ணாலும் காதாலும் பார்த்த விஷயங்கள் மனதில் பதிஞ்சு இருக்குமே, அது விட்டு போயிருக்காது சொல்கிறார். ஆகவே இங்கே என்ன சொல்கிறாருன்னா 59வது ஸ்லோகத்தில் நிராகாரஸ்ய தேகினக, மனதளவிலும் விட முயற்சி பண்ணணும்னு சொல்கிறார். அடுத்து 60வது ஸ்லோகம். இதெல்லாம் விளக்கமாக பார்த்துருக்கோம், அதனால் சுருக்கமாக தான் பார்க்குறீங்க. எதத்தே ஹெபி கவுந்தேய, குந்தியினுடைய புத்திரனே, எத்தத்தை எத்தி கூட, எத்தி என்றால் முயற்சி செய்பவனும் கூட. அது இன்னொன்று போட்டார், அறிவுள்ள முயற்சி செய்பவனும் கூட. அறிவில்லாத முயற்சி செய்பவன் இல்லை, இந்த அறிவை எல்லாம் பெற்று அறிவுடன் கூடி முயற்சி செய்பவனையும் கூட இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுதான், ஹரந்தி இழுத்து சென்று விடுகின்றதான். இழுத்து விடுகின்றது சொல்கிறார். அது எப்படி பலவந்தமாக இழுத்து சென்று விடுகின்றது சொல்லி பார்த்தோம். அறிவுள்ள முயற்சி செய்பவனையும் கூட இந்த இந்திரியங்கள் பலாத்காரமாக அவனுடைய விருப்பமின்றி, அதுவும் இருக்குது. அவனுக்கு விருப்பம் இல்லை, நாம் சொல்லணும் சில விஷயங்கள், எனக்கு விருப்பம் இல்லைங்க, இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு பார்ப்பார். அதுபோல் அவனுடைய விருப்பமின்றியே கூட இந்திரிய விஷயங்களில் இழுத்து சென்று விடுகின்றது. ஆகவே அதிலிருந்து மனதை பாதுகாக்க வேண்டும் சொன்னார். ஏன் அப்படி பாதுகாக்கப்பட்ட அமைதியுடைய மனதில் தான் ஞானம் சென்று நிலை பெறும், நிஷ்டையாகும் சொல்லி சொன்னார். மனமோ வாதியாது நின்றது அன்றியும் புலன் சேர் வாயிலோ தீயினும் கொடிதே சொல்லுவார் தாய்மன்னர். மனசு கூட சில நேரத்தில் அமைதியாக இருக்கும், இந்த புலன்கள் இருக்க பார்த்துட்டு ஒரு அசைச்சு கொடுத்துடுன்றார், பேயாட்டம் போட்டுருன்றார். அடுத்த 61வது பாடலில் ஸ்லோகத்தில் தானி சர்வாணி சம்யம்ய ஸ்லோகத்தை பார்க்கலாம். எவருடைய இந்திரியங்கள் அவருடைய வசத்தில் இருக்குமோ அவர்களுடைய அறிவு தான், ஞானம்தான் நிலை பெறுகின்றது என்று பகவான் சொன்னார். ரொம்ப அழகான கருத்து. யாருடைய இந்திரியங்கள் அவனுடைய வசத்தில் இருக்கின்றது, பார்க்கணுன்னா பார்க்கணும், கேட்கணுன்னா கேட்கணும், சுவைக்கணும்னா சுவைக்கணும், இல்லைன்னா வேணான்னா வேண்டாம்னா. அப்படி இருக்க முடியுதா? கண்ணை தான் மூடி உட்காந்துருப்போம், எங்கேயோ ஏதோ ஒன்று தெரிஞ்சதுன்னா பார்க்கணுமே தோணும். தியானத்தில் தான் உட்காந்துருப்போம், யாரோ பேசினா, மெல்ல பேசினாரு, என்ன பேசினார் தெரியணுமே, அப்படியே கொஞ்சம் என்ன பண்ணுறது, மனசு அப்படி இருக்கும். இந்திரியங்கள் இங்கே ரொம்ப அழகாக சொல்ல, எவருடைய இந்திரியங்கள் அவருடைய வசத்தில் இருக்குமோ அவருடைய அறிவுத்தான், அந்த ஞானம் தான் நிலை பெறுகின்றது. இதுவரை பகவான் இந்திரிய கட்டுப்பாடு தமத்தை பற்றி பேசினார். அடுத்த 62வது ஸ்லோகத்திலிருந்து ஷமஹ, ஷமம் என்றால் மன ஒழுக்கம், கட்டுப்பாடு. தியாயத்தோ விஷயான் பும்சக, இந்த மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் என்ன ஆகும் பகவான் சொல்றார். ஒரு 4 விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், மீதி ஒரு 2 விஷயங்கள் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். பார்க்கலாம் பாருங்க. மனக்கட்டுப்பாடுன்னா என்ன ஆகும்? முதல் படி, முதலில் விதவிதமான விஷயங்கள், பொருள்களை பற்றியே மனசு நினச்சிக்கிட்டு இருப்பான. அது ஒரு தியானம் தான், விஷய தியானம். பொருள்கள் என்னென்ன பொருள் நமக்கு அவங்கவுங்களுக்கு இருக்க பொருள்கள் இருக்குது, அதெல்லாம் மனசு நினச்சிக்கிட்டே இருக்கு. நாமளும் தியானம் பண்ணுறோம், என்னென்னா விஷய தியானம் சொல்லிட்டார். யாரும் தியானம் பண்ணாமல் இல்லை, எதை பண்ணுறன்றது தான் இங்கே விஷயம். ஆக விதவிதமான விஷயங்களை, பொருள்களை பற்றியே நினைத்து தியானம் செய்து கொண்டிருப்பான். அது என்ன வார்த்தை பாருங்க, விஷயான் பும்சக ஸ்லோகத்தில் இருக்கா, விஷயான் பும்சக. 2வது படி பாருங்க. அதனால் என்ன ஆகின்றது? விஷயங்களே மனதில் நினைத்து கொண்டிருந்தால் என்ன ஆகின்றது? அந்த பொருள்களில் பற்று வருகின்றது. நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்க 10 முறை ஜபம் பண்ணா நல்லா இருக்கேன்றது நிலை பெற்று விட்டுரு. ஞானம் நிலை பெறுதோ இல்லையோ, விஷயம் நிலை பெற்று.
அது என்ன நினைக்குதான் நல்லா இருக்கேன்னு சொன்னா அது சுக ஹேது, அது எனக்கு இன்பத்தை தரும் சொல்லி நினைக்கிறதா மனசு. அதனால அதுல போயிட்டே இருக்கும். அந்த எண்ணம் வந்து விடுகின்றது. அது அதோட அப்படி எண்ணம் வந்து அந்த பொருளோடு சங்கம் வைத்து விடுகின்றது, தொடர்பு வைத்து விடுகின்றது, மனதளவில் தொடர்பு வைத்து விடுகின்றது. அது ஸ்லோகத்தில் சொன்னார், சங்கஸ்தேஷு உபஜாயத்தே, ரெண்டாவது படி. மூன்றாவது படி, அந்த சங்கத்தினால் அந்த பொருளை மனதில் நினைத்து நினைத்து மனதில் ஒரு தொடர்பு வந்து விடுவதால் அதுவே ஆசையாக மாறுகின்றது. அந்த ஆசை எப்படி இருக்கான், அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நீ இன்றி நான் இல்லை கண்ணு என்றான். உண்மையா? பொய், அது சுத்த பொய். ஆமாம். ஆக ஆசை வருகின்றது, அது இல்லாமல் நான் முழுமையாக மாட்டேன், அது என்னை நிறைவுபடுத்துகின்றது என்று இவன் நினைத்து விடுகின்றான். எது? அந்த பொருள். அந்த பொருள் இல்லை என்றால் எனக்கு நிறைவு வராதுன்னு நினைச்சிடுறான். அப்போ மனசுக்கு ஒரு நிபந்தனை வந்து விடுகின்றது. என்ன? அந்த பொருளை அடைய வேண்டும். அந்த நிச்சயமான புத்தி வரை வந்து விடுகிறது, அடைந்தே ஆக வேண்டும். அதையே ஆசை என்கின்றோம். அதுக்கு ஸ்லோகத்தை சொன்ன கருத்து பாருங்க, சங்காத் சஞ்சாயத்தே காமஹ. அந்த பற்றினால் ஆசை வருகின்றதாம். சங்காத் சஞ்சாயத்தே காமஹ. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம், ஸ்லோகத்தை பார்த்தா ஞாபகம் இருக்கும். அடுத்து நான்காவது, ஆசையினால் என்ன வருகிறதா? குரோதம், கோபம் வருகின்றது. ஏன்? ஆசைப்பட்ட பொருளை நாம் அடைவதற்கு தடையாக யாராவது இருந்தால், மனிதர்களாக இருந்தால் மனிதர்கள் மேலே கோபம், சூழ்நிலையாக இருந்தால் சூழ்நிலை மேலே கோபம். மழை வேணும் வேணும்னு சொல்லுவோம், நமக்கு எதுனா ஒரு காரியம் ஆகுனா அந்த நேரத்தில் மழை வந்தா மழை எவ்வளோ திட்டுறோம். இந்த நேரத்தில் மழை வந்து தொலைச்சதேன்னு சொல்லுவோம். கோபம் வருகின்றது. ஆக ஆசைக்கு தடையாக வரும் நபர், சூழ்நிலை, அது மீது வருவது கோபம். ஆகவே ஆசைதான் கோபமாக மாறுகின்றது. ஆசை இல்லை என்றால் கோபம் இல்லை. அதை பார்த்தோம். காமாத் குரோதாபி ஜாயத்தை. காமத்திலிருந்து, ஆசையிலிருந்து குரோதமானது தோன்றுகின்றது. இது 62வது ஸ்லோகத்தில் வந்து 4 படிகள். அடுத்து 63வது ஸ்லோகம், குரோதாத் பவதி. குரோதத்திலிருந்து என்ன வருகின்றது? சம்மோக, நல்ல மயக்கம். ஆமாம், அந்த மயக்கம் அப்படி ஒரு அடர்ந்த ஒரு மயக்கம், டென்ஸாக இருக்கான். 5வது படி பாருங்க. கோபமானது அடர்த்தியான மோகமாக, மோகம் என்றால் இங்கு தெளிவின்மைன்னு சொல்றார், அது தெளிவின்மையாக வருகின்றது, மாறுகின்றது. சரி, 6வது படி, அந்த தெளிவின்மை என்ற மோகத்திலிருந்து புத்தியானது விவேக சக்தியை இழந்து விடுகின்றது, பிரித்தறிகின்ற அந்த சக்தி போயிடுறது. ஒரு மோகம் மயக்கம் வந்தால் சரியா தவறா அதெல்லாம் யோசிக்காது, எனக்கு வேணும் அவ்வளோதான், நல்லதா கெட்டதா அதெல்லாம் கிடையாது. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பம். அதுதான் இந்த புத்தியானது விவேக சக்தியை அழிக்கின்றது. அது பாருங்க, சம்மோகா ஸ்மிருதி விப்ரமக. 63வது ஸ்லோகத்தில் வர வார்த்தை, பகவானுடைய வார்த்தை. சரி, அந்த மோகத்திலிருந்து என்ன வருகின்றது? ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாசக. அந்த மயக்கத்திலிருந்து இவனுடைய புத்தியானது நாசத்தை, நஷ்டத்தை அடைந்து விடுகின்றது. புத்தி நாசத்தினால் அவனே அழிந்து விடுகின்றான். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. எல்லாம் அதில் நாம் பார்த்து இத்தனை படிகள், ரொம்ப அழகான ஸ்லோகம். இதிலே நிஸ்திரைகுண்ய அந்த பாடலில் ஒன்று பார்த்தோம். அதே போல் அதில் ஒரு 4-5 படி பார்த்தோம். அதுபோல் இந்த ஸ்லோகமும் ஒரு முழுமையான ஒரு ஸ்லோகம் இது. புத்தி நாசத்தினால் அவனே அழிந்து விடுகின்றான். அடுத்து 64வது ஸ்லோகத்தில் ராகத்வேஷ வியுக்தைஸ்து. இனி சம என்று நாம் சொன்ன அந்த மன அடக்கத்தினால், அந்த மன அடக்கம் நம்மிடம் இருந்தால் என்ன பலன் வரும்? பகவான் இங்கு சொல்வது ஞான நிஷ்டைத்தான் பலனாக வரும்னு சொன்னார். பாலை நல்லா காய்ச்சி அதில் அருமையாக ஒரு பதமான சூட்டோட உரைய விட்டால் என்ன கிடைக்கும்? தயிர் கிடைக்கும். அதுபோல் இந்த சமதம என்ற 2 இருந்தால், இங்கு குறிப்பாக சம என்ற மனவடக்கம் இருந்தால் என்ன கிடைக்கின்றால் ஞானத்தினுடைய பலன் என்ன? மோட்சம். ஞான நிஷ்டையைத்தான் இங்கு பலனாக சொல்கின்றார். மனம் இவன் வசத்தில் இருப்பதனால் இவன் மன அமைதியை அடைகின்றான். அமைதி அடைந்த மனதினுடைய பலன் என்ன? என்ன தரும்? பிரசாதே சர்வ துக்கானாம். ஞானம் ஞான நிஷ்டையாக அமைதியான மனதில்
ஞானமானது நிஷ்டையை அடைகின்றது. அமைதியான மனம் வேணும். அதை ரொம்ப அழகா பார்த்து முடிச்சோம் இல்லையா? அதோட பலன் என்ன? எல்லா துக்கங்களும் சென்று விடும் சொல்லிப்பார். எல்லா துக்கங்களும் நம்மை விட்டு போயே போச்சுன்னு சொல்றார். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய, சம என்கின்ற மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு என்ன ஆகும்? இருப்பவனுக்கு இங்க பிரசாதம் சொல்லி சொன்னா மன அமைதி, மோட்சம் சொல்லி அர்த்தம் பார்த்தோம். இந்த இடத்துல அது இல்லாதவனுக்கு என்ன கிடைக்கும்? சமம் என்கின்ற மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானமே ஏற்படாது. ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு நிதித்தியாசனம் என்பது நடக்காது. நிதித்தியாசனம் செய்யாதவனுக்கு அமைதி என்ற விலகி இருத்தல் என்பது கிடையாது. அப்படி அமைதி இல்லாதவனுக்கு சுகம் எங்கு கிடைக்கும் சொல்லிடுறார். இதுவும் ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இது. ஆமாம், குதர் சுகம் பார்த்தோம். ஆமாம் இல்லையா? கிடையாது. சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேத்துன்னு சொல்லிடுறார். அடுத்து 67வது ஸ்லோகத்தில் இந்திரியானாம் ஹி சரதா, கட்டுப்பாடு இல்லாத இந்த மனமானது ஞானம் என்கின்ற கப்பலை மூழ்கடித்து விடுகின்றது. ரொம்ப அழகான இதுவும் ஒரு கருத்து தான். கட்டுப்பாடு இல்லாத இந்த மனம் ஞானம் என்கின்ற கப்பலை மூழ்கடித்து விடுகின்றது. விஷயம் என்கின்ற நீரில் இருக்கின்ற இந்த கப்பல் இருக்கின்ற இடம் தெரியாமல் அழிந்தே விடுகின்றது. அடுத்து 68வது ஸ்லோகம் எவருடைய இந்திரியங்கள் நன்கு எல்லா விதத்திலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதோ அவருடைய அறிவானது ஞானத்தில் நிலை பெற்றதாகின்றதெல்லாம் ஞான நிஷ்டைக்கான சித பிரஜனுக்குரிய உபாயங்களாக பகவான் சொல்கின்ற கருத்துக்கள். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையில் சொல்கிறது தான் ஞாபகம் இருந்தால் நல்லா இருக்கும். தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுக்கு மட்டுமே இந்த ஞானமானது நிலை பெற்றதாக ஆகின்றது. அடுத்து 69வது ஸ்லோகத்தில் ஞானிக்கு பகலாக இருப்பது அஜ்ஞானிக்கு இரவாக இருக்கின்றது, அஜ்ஞானிக்கு இரவாக இருப்பது ஞானிக்கு பகலாக இருக்கின்றது சொல்லி சொன்னார். யானிஷா சர்வபூதானாம் பார்த்தோம். ஞானிக்கு இரவு, அஜ்ஞானிக்கு பகல். அஜ்ஞானிக்கு பகலாக இருக்குது, ஞானிக்கு இரவுன்னு சொல்லி சொன்னான். அப்போ நைட்டு வாட்ச்மேன் எல்லாம் ஞானி ஆகிடுவான்னு சொல்லி சொன்னான். இல்லை, இந்த இடத்துல எப்படி அர்த்தம்னா ஞானி ஞானத்தில் விழித்துள்ளான், எப்பவுமே அலர்ட்டாக இருக்கிறான். ஞானி ஞானத்தில் எப்பவும் அலர்ட்டாக இருக்கான். விவகாரம் வரும்பொழுது ஆகா நமக்கு ஏதோ காலை வார ஆள் வரான்னு தயாராகிடுறேன். நாமெல்லாம் எப்படின்னா காலை வாரி விழுந்த பிற்பாடு தான் சுதாரிக்கிறோம். எதிரி தான் வந்துதான் தட்டுகின்றான், அவனை ஏனென்று கேளடி வாழைப்பெண் என்றார் சித்தர். ஆமாம். ஆக ஞானி ஞானத்தில் விழித்துள்ளான், அஜ்ஞானி அஜ்ஞானத்தில் உலக விஷயத்தில் விழிப்பாக இருக்கின்றான். ஞானிக்கு உலக விஷயங்கள் இரவை போல இருக்கின்றது, அஜ்ஞானிக்கு ஞான விஷயம் இருளை போல இரவை போல இருக்கின்றது என்று சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து 70வது ஸ்லோகத்தில் ஆபுரியமானம் அச்சல பிரதிஷ்டம், அது ரொம்ப அழகான ஒரு பாடல். ஸ்லோகம் சமுத்திரத்தை போல ஞானியிடம் விதவிதமான அனுபவங்கள் வந்து உள்ளே செல்லும் பொழுது இந்த ஆசைக்குரிய விஷயங்கள் எல்லாம் அதனுடைய சுபாவத்தை இழந்து விடுகின்றது. கடலில் ஆறு கலந்து விட்டால் அங்கே கங்கை நீர் என்றோ காவேரி நீர் என்றோ தனியாக சொல்ல முடியும், எல்லாம் கடல் நீர் என்ற பெயரை பெற்று விடுவதைப் போல ஆசைக்குரிய விஷயங்கள் எல்லாம் ஞானி இடத்தில் செல்லும் பொழுது அதனுடைய சுபாவத்தை அவர்கள் இழந்து விடுகின்றது. அதுபோல ஞானியுடைய மனமும் கடலை போன்று எல்லாவற்றையும் தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு தன்னளவில் ஞானத்தை நிலை பெற்றவனாக நிறைவானவனாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றான். அவனை இந்த ஆசைகள் எதுவுமே அசைத்து கூட பார்ப்பதில்லை. சமுத்திரத்தை போல ஞானியிடம் விதவிதமான அனுபவங்கள் வந்து உள்ளே செல்லும் பொழுது ஆசைக்குரிய விஷயங்கள் அதனுடைய சுபாவத்தை இழந்து விடுகின்றது, அது அவனுடைய சொரூபமாக மாறிவிடுகின்றது. அந்த ஆசைகள் அவனை தொந்தரவு பண்ணுறதில்லை, அது இருந்துட்டு போட்ட, நமக்கு ஆசை வந்தால் சும்மா இருப்போமான்னா. ஆனால் ஆசையுள்ளவன் என்ன அடைகின்றான்? அமைதியை அடைவதில்லை என்று நாம் எதிர்மறையாக ஒரு அர்த்தத்தையும் பார்த்தோம். அடுத்து 71வது ஸ்லோகம் ஆசையை விட்டவன் அகங்காரத்தை விட்டவன் என்ன ஆகின்றான்? சாந்தியை அடைகின்றான். விகாய காமான் எஸ் சர்வான் சாந்திம் அதிகச்சதி ருச்சதி. ஆமாம், சாந்தியை அடைகின்றான், அமைதியை அடைகின்றான். அடுத்து 72வது ஸ்லோகம் அத்தியாயத்தினுடைய நிறைவு ஸ்லோகம் ஏஷா பிராமி ஸ்திதி, அவன் பிரம்மமாக இருக்கின்ற ஸ்திதியை அடைந்து விடுகின்றான்.
பிராமி ஸ்திதி. இது ஸ்தித பிரஜ லட்சணத்தில் ஒன்றுன்னு சொல்லி பார்த்தோம். பிரம்ம நிலையை அடைந்தவன் ஆகின்றான். நைனாம் பிராபிய விமுக்கியதி, அவன் மோகத்தையும் அடைவதில்லை. பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, எப்பொழுது அந்த காலே அப்படி கடைசி காலத்தில் ஆவது அல்லது மரணத்திற்கு ஒரு நாளுக்கு முன்பாவது ஞானத்தை அடைந்து விட்டால் அவனும் பிரம்மமாக ஆகி விடுகின்றான், பிரம்ம நிலையை அடைந்து விடுகின்றான் சொல்லி சொன்னார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இறக்கின்ற ஒரு நாளைக்கு முன்பாவது சொல்லி சொன்னான். நல்ல விழிப்போடு இருக்கின்ற மனதோடு இருந்திருந்தால், அது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம் ஒரு நாளைக்கு முன்னே ஞானத்தினால மோட்சத்தை அடைஞ்சிட்டோன்னு கேட்டுறக்கூடாது. மனது விழிப்போடு இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஸ்லோகம் எதுக்கு சொல்லி சொன்னா, எனக்கு இதுவரை வரல இப்போதான் கிடைச்சிருக்குன்னா பரவாயில்லன்னு பகவான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். இந்த ஞானம் உனக்கு நீ மரணம் அடைவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாவது கூட இந்த அறிவு உனக்கு கிடைத்து விட்டால் நீ அந்த பிரம்மமாகவே ஆகிவிடு. பிரம்மமாக இருக்கிற ஆகிவிடுவாயில்ல, இல்லை, அந்த வார்த்தையை தப்பு. பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, எப்பொழுது அந்த காலே அப்படி கடைசி காலத்திலாவது ஒரு இந்த ஞானத்தை அடைந்து விட்டால் அவன் பிரம்ம நிர்வாணத்தை, மோட்சத்தை, முக்தியை, விதேக முக்தி அடைகின்றான் என்று கூறி 2வது அத்தியாயத்தை நிறைவு செய்தார். நிர்வாணம் சொல்லி சொன்னால் நம்ம பார்த்தோம். இங்கே பிரம்ம நிர்வாணம் சொல்லி சொன்னால் இந்த ஜீவனுக்கு இந்த உடலானது ஒரு சட்டை, இந்த சட்டை இல்லாத ஆகிறது. நிர்வாணம் சொல்லி சொன்னால் இந்த சரீரம் சென்ற பிறகு அவன் என்னவாக இருந்தானோ அப்படியே இருக்கின்றான், இருப்பான். அதுதான் நிர்வாணம் சொல்கிறதுடைய அர்த்தம். ஏனென்றால் இந்த ஆத்மாவுக்கு சட்டை உடல், இந்த சட்டையாக உடல் போயிட்டா என்ன இருப்பான்? அதுதான் நிர்வாணன்ற வார்த்தையில் சொன்னான். நிர்வாணம் சொல்லி சொன்னால் மோட்சம், முக்தி என்ற அர்த்தம், விதேக முக்தி சொல்லி அர்த்தம். அடுத்து அர்ஜுனுடைய சரணாகதி நாம் பார்த்தோம், ஞான யோகத்தை பார்த்தோம், கர்மயோகத்தை பார்த்தோம், ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் என்று இதில் ஆர்டர் மாறி இருந்தாலும் கூட இந்த 4 கருத்துக்கள் தான் முக்கியமாக இந்த அத்தியாயத்தில் பேசப்பட்டது. இந்த 2வது அத்தியாயம் என்பது முழு பகவத்கீதையினுடைய முகவுரையை சொல்லி பார்த்தோம். இதில் வர கருத்துக்கள் தான் அடுத்து 3வது அத்தியாயத்துக்கு 17வது அத்தியாயம் வரைக்கும் விளக்கமாக வரும். இன்னும் சில கருத்துக்களும் வரும். 18வது அத்தியாயம் முடிவுரை அத்தியாயம் சொல்லி பார்த்தோம். அடுத்து 3வது அத்தியாயம் இன்று முதல் பார்க்க இருக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத த்ருதீயோத்யாயः கர்ம யோகः. அர்ஜுன உவாச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத த்ருதீயோத்யாயः கர்ம யோகः. அர்ஜுன உவாச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. 3வது அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகம் இது. இந்த அத்தியாயத்திற்கு பெயர் கர்மயோகம். 43 ஸ்லோகங்கள் இருக்கு இந்த அத்தியாயத்தில். இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான மைய கருத்தாக இருப்பது கர்மயோகத்தை பற்றிய கருத்துக்கள் தான். இந்த கர்மயோக கருத்துக்கு பகவான் 2வது அத்தியாயத்தில் இதை போன்ற சில கருத்துக்களை சொன்னார். அந்த கருத்துக்களை இங்கு விளக்கமாக விளக்கி சொல்ல இருக்கின்றார். முதல் 2 ஸ்லோகங்கள் அர்ஜுனுடைய சந்தேகம், கேள்வி. அடுத்து 3வது ஸ்லோகம் முதல் 7வது ஸ்லோகம் வரை அதற்கு பகவான் தருகின்ற பதில். பிறகு 8வது ஸ்லோகம் முதல் இந்த கர்மயோக விளக்கமான கருத்துக்கள் வர இருக்கிறது. இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு பிக்சர் என்ன இருக்குன்னு சொல்கிறது. முதல் 2 ஸ்லோகங்களில் அர்ஜுனுடைய சந்தேகம் என்ன, அது முதல் புரியணும். அர்ஜுனுடைய சந்தேகம் புரியலைன்னா பகவான் சொல்லுகின்ற பதிலை நமக்கு புரியாது. இந்த கேள்வி புரியணும். இங்கே ஏன் அர்ஜுனனுக்கு இந்த சந்தேகம் வந்தது, காரணம் என்ன?
ஒரே காரணம்தான், 2வது அத்தியாயத்தை ஒழுங்காக கேட்டிருக்கிறான்னு அர்த்தம். 2வது அத்தியாய கருத்துக்களை பகவான் சொன்னதை அந்த யுத்த காலத்தை அது நினச்சிக்கணும். அமைதியாக இது போல் ஒரு அறையில் உட்கார வச்சு ஒருத்தர் சொல்ல கேட்டு ஃபேன்லாம் போட்டு அப்படிலாம் இல்லை. யுத்த காலம். அவன் மனசு பெரிய ஒரு குழப்பத்தில் அப்படி இப்படி ஊசலாடிக்கிட்டு, தனக்கு முன்ன தாத்தா குரு எல்லாம் நிற்கிறான், உறவுக்காரங்க எல்லாம் இருக்காங்க. அவன் மனசு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பகவான் சொன்ன கருத்துக்கள் அதை கொஞ்சம் உள்வாங்கி இருக்கான். அதான் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தை கேட்டதனுடைய விளைவாக வந்தது. எங்கேயோ துரியோதனோ மற்றவங்கள திட்டிக்கிட்டு உட்காந்துருக்கல. ஆனால் என்ன கேட்டிருக்கான், முழுமையாக கேட்கல. முழுமையாக கேட்டிருந்தா சந்தேகம் வந்திருக்காது. கேட்டார், இடையில கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. வகுப்புல கேட்டுக்கிட்டு இருப்போம், எங்கேயோ ஞாபகம் வந்தோடனே போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறம் இங்கே வந்துடும். ஃபிசிக்கலாக இங்கே தான் இருப்போம், மனசு எங்கேயோ ஓடி போயிட்டு வந்துடும். அதான் சொல்கிறார். அடுத்து சந்தேகம்னு சொல்லி வந்து விட்டால் குரு என்ன பண்ணுவாருன்னா, திட்டுவாரன்னா திட்ட மாட்டார், சந்தோஷப்படுவாரா. ஏனென்றால் சந்தேகம் வர அளவுக்கு கேட்டிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷப்படுவாரா. அடுத்து இங்கே கேள்வி என்னென்னா, இந்த கேள்வி சம்பந்தம் இல்லாத கேள்வியில் சில நேரத்தில் கேள்வியையே நம்ம ரொம்ப விசாரம் பண்ணோம், பதில் அது சுருக்கமாக தான் இருக்கும். கேள்வியை புரிய வச்சுட்டு அது சொல்கிற பதில் சுருக்கமாக புரிஞ்சிடும். சில இடத்துல அப்படி கேள்வியே பெரிய விசாரமாக பண்ணும், உபநிஷத்துலையும் சரி இங்கே கீதையிலையும் சரி. அது போல் இங்கே 2வது அத்தியாயத்தை ஒழுங்காக கேட்டதுனால அதை ஒட்டி உனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. உண்மையில் சிந்தித்து பார்த்தால் பகவான் இடத்துல இந்த 2வது அத்தியாயத்தை கேட்டவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வருமா சொல்லி சொன்னான். அப்படியும் அர்த்தம் இல்லை. அர்ஜுனன் கேட்ட விதத்தில் கேட்ட விஷயத்தில் ஏதோ குறை இருக்கின்றது. அது என்ன என்று பார்த்தால் சந்தேகம் நமக்கு தெளிவாகிவிடும். இந்த சந்தேகம் பல விதத்தில் வரலாம், நம்ம 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, பகவான் சந்தேகம் வருவதை போல பேசினாரா என்றால் இல்லை. ஆனால் கேட்ட சிஷியனை ஆகிய அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்துள்ளது. என்ன சந்தேகம்? பகவான் 2வது அத்தியாயத்தில் சொன்னார். இங்கே கேட்கும்போது தான் தெரிய போது பாருங்க. கர்மத்தை நிந்தனை பண்ணார், செயலை நிந்தனை பண்ணார். யாமிமாம் புஷ்பிதாம் ஆச்சம் இல்லையா, 42, 43, 44 இந்த 3 ஸ்லோகங்கள் 2வது அத்தியாயத்தில் கர்மத்தை நிந்தனை பண்ணார். அந்த நிந்தனை பண்ண வார்த்தைகள் அர்ஜுன மனசில் இருக்குது, அந்த கருத்துக்கள் மனசில் இருக்குது. இந்த சந்தேகத்தை நாம் கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கணும்னா பகவான் சொல்கின்ற பதில் நமக்கு சரியாக புரியாது, இல்லைன்னா பதிலில் சந்தேகம் வந்துடும் நமக்கு. ஆக பகவான் இங்கே கர்மத்தை நிந்தனை பண்ணார். மேலும் ஒன்று சொன்னார், அந்த கர்மா எல்லாம் உன்னை பந்தப்படுத்தும். என்னவாக? கர்மமானது நல்வினை தீவினை பாப புண்ணியமாக வந்து உன்னை பந்தப்படுத்தும், பிறவியை கொடுக்கும்னு சொல்லி சொன்னார். அதுக்காகத்தான் நிஸ்திரை குண்யக பவ அர்ஜுன அப்படின்லாம் சொன்னார். இதெல்லாம் வேதத்தினுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய கர்மகாண்ட விஷயத்தை பற்றிய விஷயங்கள் சொல்லி பார்த்தோம். ஸ்திரைகுண்ய விஷயா வேதாக என்றெல்லாம் சொன்ன பிறகு இங்கே ஸ்திதப்பிரகினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது ஞானத்தின் பெருமையை ஞான யோக பெருமையும் பகவான் பேசினார். கர்மத்தை நிந்தனை பண்ணார், ஞான யோகத்தை ஸ்துதி பண்ணார், ஞானியையும் ஸ்துதி பண்ணார். பிராமி ஸ்திதி பார்த்த இப்போ பார்த்தோம் 72வது ஸ்லோகம். ஞானத்தினால்தான் ஒருவன் வாழ்க்கையினுடைய நிறைவான மோட்சத்தை அடைந்து வாழ்க்கையை நிறைவு செய்கின்றான் என்றும் பார்த்தோம். மேலும் பகவான் ஆரம்பித்ததை ஞான யோகத்தில் தான் ஆரம்பித்தார். இந்த வார்த்தையெல்லாம் மனசில் வாங்கிக்கணும். உன்னுடைய துயரம் நீங்க வேண்டுமென்றால் ஞானம் தேவை. என்ன ஞானம்? ஆத்ம ஞானம் தேவை. அது இருந்தால்தான் உன்னுடைய துயரம் நீங்கும் என்றும் பார்த்தார். அந்த இடத்துல ஒரு பெரிய விசாரம் பண்ணோம். என்னுடைய துயரம் நீங்குவதற்கும் ஞானத்துக்கு என்ன சம்பந்தம், அதையும் பெரிய ஒரு விசாரம் பண்ணினேன். ஆக ஞான யோகத்தை ஆரம்பித்து ஞானியுடைய லட்சணத்தை சொல்லி ஸ்திதப்பிரகிருதி லட்சணத்தை அதற்குடைய உபாயத்தை சொல்லி 2வது அத்தியாயத்தை முழுமையாக நிறைவு செய்தார். ஞானத்தால் தான் மோட்சம், கர்மத்தால் மோட்சம் இல்லை என்பதை நாம் அதிலிருந்து நிறைவாக பெற்ற கருத்தாக இருந்தது. மேலும் கர்மண்யேவ அதிகாரஸ்த, உனக்கு கர்மயோகம் அந்த கர்மா செய்வதில் தான் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு வேறு சொல்லிட்டார். இடையிடையே பகவான் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார், பஜனை பாட்டு போல, தஸ்மாதித்யஸ்வ பாரத தஸ்மாதித்யஸ்வ பாரதன்னுவார். நாம் அதை கேட்டு நாமளே ஏற்கனவே வீட்டில் அது தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக கீதை படிக்க வந்தோம்னா அது உன்னுடைய கடமையை செய்யணும் அர்த்தம் நாம் எடுத்துக்கணும். அவர் தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத யோகாய யுத்தியஸ்ய, நீ யுத்தம் செய்வாயாக அப்படின்னு என்ன, நீ உன்னுடைய கடமையை செய்வாயாகன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா நீ சத்திரியன், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எல்லோருக்குமே தர்ம யுத்தத்தை செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை.
பீஷ்ம துரோணர்லாம் எவ்வளோ பெரியவங்க, அவங்களுக்கு அதர்மத்தின் பால் நின்று சண்டை செய்கின்றார்கள். இந்த தர்மத்தின் பால் நின்று சண்டை செய்வதற்கு சத்திரியனாகி உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் உனக்கு சுதர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, உனக்கு வேண்டிய ராஜ்யத்தை நிலைநாட்டுவதற்காக சண்டை செய்ய வந்திருக்க. இங்கே வந்து ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிலாம் கேட்டாராங்க. ஆக கர்மம் நிந்தனை பண்ணார். அதுக்காக முதல் பண்ணிட்டார், ஞானம் தான் மோட்சம் தரும் சொன்னார். ஆனால் இந்த யுத்தத்தை செய்யன்னு சொல்கிறார். அப்போ மனசு தோணுது, என்ன தான் பகவான் சொல்ல வர்றார் நமக்கு? கர்மம் மோட்சத்தை தராது தெளிவாக சொல்லிட்டார். ஞான யோகம் தான் மோட்சத்தை தரும் சொல்லிட்டார். ஆகவே நீ யுத்தம் செய்வாயாக. புரியுதா பாருங்க? கர்மம் பந்தத்தை தரும், ஞானம் தான் மோட்சத்தை தரும். ஆனால் நீ என்ன பண்ணு? கர்மம் செய்வாயாக, யுத்தம் செய்வாயாக, உன்னுடைய கடமையை செய்வாயாகன்னு சொன்னார். அப்போ அர்ஜுனனுக்கு கோபம் வருமா வராதா? சாமி எதுனா ஒன்று தெளிவாக சொல்லுங்க, சும்மா போட்டு என்னை குழப்பாதீங்க, என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க, நானே ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், ஓடு இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கேன் யுத்தத்தை. அப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க? என்ன, எனக்கு மோட்சத்துக்கு தகுதியே இல்லை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? அல்லது எனக்கு மோட்சமே வேண்டான்னு சொல்லி நினச்சிட்டிங்களா? கர்மத்தில் இருக்க வேணும்னு சொல்லி சொல்கிறீங்களா? இல்லையா? அதையாவது தெளிவாக சொல்லுங்க. அதாவது ஒரு நம்பரும் வருகிறார், மோட்சம் வேணும்னு சொல்லி சொல்கிறார், அதுக்காக ஞானத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்குறார். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞானம்தான் மோட்சத்தை தரும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்ம யோகத்தை செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன புரிஞ்சுக்குவார்? உங்களுக்கு ரொம்ப கடமையெல்லாம் இருக்கப்பா, ஆகவே கடமையை செய்து கொண்டு இருங்கள், இல்லையா, போங்க அப்படி சொல்லி சொன்னால், ஆனால் கர்ம மோட்சத்தை தராதுன்னு சொல்லி சொன்னால், ஆனால் நீ அதைத்தான் செய்யணும்னு சொல்லி சொன்னால் எப்படி வரும்? ஆனால் மறுபடியும் ஞானம்தான் மோட்சத்தன்னு உறுதியாக சொல்லிடுறார். ஞானத்தினால்தான் மோட்சம் என்ற கைவெள்ளி கிடைக்கும்னு சொல்லிடுறோம். அப்போ அர்ஜுனன் என்ன முடிவு பண்ணிட்டானா, பகவான் இவ்விதம்தான் சொல்லி உள்ளார் என்று அவன் நினைச்சிட்டானா. அப்படி பகவான் நினைச்சு சொல்லியிருந்தா அது தவறு தான். அர்ஜுனன் அப்படி பகவான் சொன்னதாக நினைத்து விட்டான். ஆனால் அப்படி இல்லை என்பது ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும். அர்ஜுனுடைய சந்தேகம் இதுதான், கர்மமா ஞானமா? கர்மம் பந்தப்படுத்தும், ஞானம்தான் மோட்சத்தை தரும். அப்போ நான் என்ன செய்யணும் பகவானே சொல்லுங்கன்ற போல இந்த ஸ்லோகத்தில் கேட்குறான். ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன. ஜனார்தன ஏ கிருஷ்ணா, ஜனார்தனன்னு சொல்லி சொன்னால் யார் பிறவி என்கின்ற துயரத்தில் நீக்குவாரோ அவர் பேர் தான் ஜனார்தனன். ஜனார்தனன் என்பது பல அர்த்தம் இருக்கு. ஜனனம், ஜனம், ஜனனம், அர்த்தியதி, பிறப்பை நீக்கி காப்பாற்றுபவர் சொல்லி அர்த்தம், அல்லது பிறப்பை நாசப்படுத்துபவர் சொல்லி அர்த்தம். ஞானம் சர்வ சாட்சாத், இல்லையா, அதுதான் நம்முடைய ஞானம்தான் நம்மை அனைத்தையும் தந்து நம்மை காப்பாற்றும், அந்த ஞானத்தை தருபவர். அல்லது ஜனனம் ஸ்வ சாட்சாத் காரேன அர்த்தயதி ஹிம்சயதி இது ஜனார்தன. அதுக்கெல்லாம் லட்சணங்கள் சொல்கிறாங்க. என்னுடைய பிறவி துயரத்தை எல்லாம் நீக்குபவர், நீக்கி நம்மை காப்பாற்றுபவர். ஆகவே ஹே ஜனார்தன, தே மதா, தே என்றால் உங்களுடைய, மதா என்றால் உங்களுடைய ஒப்பீனியன், கருத்து இதுவாக இருந்தால் என்ன, ஜாயசி புத்திகி. ஜாயசி என்ற வார்த்தையை புத்தி என்ற சொல்லோடு சேர்த்து சப்ளை பண்ணி பார்க்கணும். புத்திகி ஜாயசி. ஜாயசி சொல்லி சொன்னால் உயர்ந்தது, மேலானது. எது? புத்திகி என்றால் இங்கே ஞானம் சொல்லி அர்த்தம். புத்தி என்றால் ஞானம், அறிவு, இன்டலெக்ட் என்று பொருள் பொதுவாக. ஆனால் இந்த இடத்துல இன்டலெக்ட் சொல்லி அர்த்தம் இல்லை. புத்திகி ஜாயசி என்றால் ஞானமானது, மேலானது. என்ன ஞானம்? ஆத்மாவை பற்றி ஞானம், அல்லது ஞான யோகமானது மேலானது. எதை காட்டிலும் கம்பேர் பண்ணுறார்? கர்மனக, கர்மத்தை காட்டிலும். சேத் என்றால் இன்கேஸ், ஒரு கால் அப்படின்னா, ஒரு கால் என்ன சந்தேகத்தை குறிப்பிட்டு. கர்மனக, கர்மனக என்றால் சகாஷாத், செயலை காட்டிலும் கர்மயோகத்தை காட்டிலும் பொதுவாக ஞானமானது சிறந்தது சொல்லி சொன்னான். கர்மத்தில் செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காட்டும் ஞான யோகமானது உயர்ந்தது என்பது. தே என்றால் தவ, உங்களுடைய மத கருத்து, ஒப்பீனியன், உங்களுடைய கருத்தாக இருந்தால் அப்படி சொல்லி கேட்குறான். இதன் அர்த்தம் என்னவென்றால், அர்ஜுனனுக்கு பகவானுடைய உபதேசத்தை கேட்கும் பொழுது இதுதான் பகவானுடைய கருத்தாக இருக்கும் என்று அவன் யூகித்து சொல்லுகின்றான்.
காரணம், பகவான் கர்மத்தை நிந்தித்து பேசினார், ஞானத்தை புகழ்ந்து பேசினார். ஞானம் தான் மோட்சத்தை தரும்னு சொல்லி சொன்னார். கர்மத்தை காட்டில் ஞானம் தான் சிறந்தது என்று சொல்லி சொன்னார். அது உங்களுடைய கருத்தாக இருந்தால், நான் உங்கள் கருத்து இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் அப்படி சொன்னீங்க, அப்படி சொல்ல, நான் அப்படி நினைக்கிறேன். இதுலேருந்து இன்னொன்று தெரியுது. ஒரு குரு இடத்துல கேட்கும்பொழுது நீங்கள் அப்படி சொல்லலை, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் இங்கே முக்கியம். அப்படியாயின் நீங்கள் எனக்கு எப்படி உபதேசித்திருக்கணும்? இந்த யுத்தத்தை விட்டு விட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டு ஞான யோக சாதனத்தை ஆரம்பித்து மோட்சத்தை அடைந்து விடு என்று அல்லவா எனக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்க? நான் புரிந்து கொண்டது, தத்கிம் கர்மணி கோரேமாம் நியோ ஜெயசி கேசவ. கேசவ, ஏ கிருஷ்ணா, தது தர்ஹி, அப்படி என்றால் கிமர்த்தம், எதற்காக? ஒரு கால் உங்களுடைய கருத்து அதுவாக இருந்தால், தத்கிம், எதற்கு? எதற்கு? கோரே கர்மணி, கோரமான இந்த கர்மம் சொல்ற. என்ன கோரமான கர்மம்? யுத்தம் என்பது கோரமான கர்மம் தானே, அதுதான் சொல்றார். இந்த கோரமான இந்த செயலில் ஏன் என்னை ஈடுபடுத்துகின்றீர்கள்? இது யுத்தம் என்பது சாதாரண செயல் இல்லையே. பாவம் தருகின்ற, உயிர் கொலை செய்கின்ற இந்த கர்மத்தை என்னை ஏன் செய்ய சொல்கின்றீர்கள்? மாம் என்றால் என்னை, நியோ ஜெயசி, ஏன் தூண்டுகிறீர்கள்? அதில் ஏன் என்னை ஈடுபடுத்துகின்றீர்கள்? ஞான யோகமானது கர்மயோகத்தை விட உயர்ந்தது என்றால் ஏன் என்னை இந்த கோரமான கர்மத்தை, கடமையை செய் என்று தூண்டுகின்றீர்கள்? இதுதான் அர்ஜுனனுடைய சந்தேகம். இங்கு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது? மறுபடியும் அங்கே வந்துடணும். சந்தேகத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. உபதேசிப்பதில் ஒரு குறை இருக்கணும் சந்தேகம் வர்றதுக்கு, அல்லது கேட்டவர் புரிந்து கொண்ட விதத்தில் சந்தேகம் இருக்கணும். உபதேசித்தவருடைய உபதேசத்தில் குறை இருக்கணும், அல்லது உபதேசத்தை கேட்டவருடைய மனதில் குறை இருக்கணும், புரிந்து கொள்ள விதத்தில் குறை இருக்கணும். இங்கே சந்தேகம் வரது இன்னொரு காரணம் இருக்கு. ஒன்றுமே புரியலனாலும் சந்தேகம் வராது, நல்லா புரிஞ்சாலும் சந்தேகம் வராது, ரெண்டு பேரும் சந்தேகம் வராது. ஆகவே குறை பகவானுடைய உபதேசத்திலா அல்லது அர்ஜுனனுடைய புரிந்து கொண்ட முயற்சியிலா? அதுதான் இங்கே கேள்வி. சிஷ்யன் இடத்துல இருக்கிற தோஷம் என்னன்னா, அதுவும் இங்கே சொல்லிடுறார். ரொம்ப அழகான ஸ்லோகம் தான் இதெல்லாம். இங்கு பகவானுடைய உபதேசத்தில் குறை இல்லை, அதில் சந்தேகம் இல்லை. பகவான் சந்தேகப்படுமாறு பேசவில்லை. அப்போ சந்தேகம் அர்ஜுனனுக்கு வந்திருக்கு. சில நேரத்தில் டாக்டர் எடுத்து போனால் அவருடைய பேராமீட்டர் படி நமக்கு தலைவலியே இருக்கக்கூடாது. ஆனால் பேஷண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாரு? தலைவலியை ஃபீல் பண்ணுறாரு. டாக்டர் எனக்கு தலைவலி இருக்கு. அதுபோல் பகவான் அப்படி பேசலை. பகவான் சந்தேகப்படுற மாதிரி பேசலை. ஆனால் அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் சந்தேகம் வந்தது? அதை நாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறோம். ஸ்லோகங்கள்லாம் இப்படி தான் ஒழுங்காக உட்காந்து ஒரு ஸ்லோகமாக வார்த்தைகளை பார்த்து அழகாக படித்து, ரெண்டாவது அந்த ஸ்லோகத்துக்கு நாம் மறுபடியும் கேட்கணுன்ற தேவையே இல்லாத அளவுக்கு கேட்டு புரிஞ்சுக்கணும் படிக்கிறது. நீங்கள் கர்மத்தை நிந்தனை செய்தீர்கள், ஞானத்தை புகழ்ந்தீர்கள், இதுதான் அர்த்தம் பொதுவாக. ஆனால் பகவான் இன்னொன்றும் பண்ணியிருக்கார். என்ன? அதை அர்ஜுனன் கேட்கலை அல்லது கவனிக்கலை. காதில் விழுந்திருக்கு அவனுக்கு வார்த்தைகள், மனசுக்குள்ளே போகலை. கர்மத்தை நிந்தனை செய்த விஷயத்தை மட்டும் அர்ஜுனன் மனதில் வாங்கி கொண்டான். ஆனால் கர்மத்தை ஸ்துதி பண்ணார், அதை வாங்கிக்கல. அவனுக்கு என்னென்னா, இந்த கர்மத்தை நிந்தனை பண்ணால் இந்த யுத்தம் என்ற கர்மத்திலேருந்து யுத்தத்தை தப்பிச்சு ஓடிடணும். அவனுக்கு அதுதான் இப்போதைக்கு தேவை. கர்மத்தை பகவான் ஸ்துதி பண்ணியிருக்கார், அதை வாங்கி கொள்ளவில்லை. கர்மயோக பெருமையை, கர்மயோகின்ற பெருமையெல்லாம் பகவான் சொல்லியிருக்கார். எங்கே சொல்லியிருக்காருன்னு கேட்கக்கூடாது. 2வது அத்தியாயம் 40, 41 2 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கார். நேகா பிக்ர மனோசோஸ்தி, மனோஸ் அந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்லியிருக்கார். அதில் பிரத்யேவாயம் என்ற அந்த தோஷமெல்லாம் செய்ய வேண்டியது செய்யவில்லை என்ற அந்த தோஷம்லாம் கர்மயோகத்தை இல்லைன்னா சொல்லியிருக்கார். ஸ்லோகத்தில் வார்த்தைகள் இருக்குது. இன்னொன்று சொல்லியிருக்கார், கர்மத்தினால்தான் மன தூய்மை வரும் சொல்கிறார். கர்மயோகியால் தான் வாழ்க்கையோட லட்சியத்தை உறுதி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கார். விவசாயாத்மிகா புத்திகி,
அவன் தான் லட்சியத்தையும் லட்சியத்திற்கான பாதையையும் நிர்ணயம் செய்தவனாக இருப்பான்னு சொல்லி சொன்னார். யார்? கர்மயோகி. கர்மத்தை யோகமாக செய்த கர்மயோகிக்கு தான் வாழ்க்கையோட லட்சியத்தில் உறுதி இருக்கும். அந்த லட்சியத்தை அடைகின்ற பாதையிலும் பாதையும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆகவே பகவானுக்கு கர்ம யோகம் தான் முதல் படி, ஞான யோகம் இரண்டாவது படின்னு தெரியாமையா இருக்கும், தெரிஞ்சுதான் சொன்னார். ஆனால் அது சிஷ்யனுடைய மனதில் செல்லவில்லை, காதில் சென்றால் மனதில் செல்லலை. சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஃபில்டர்டு லிசனிங் சொல்லுவாங்க. ஃபில்டர்டு லிசனிங். ஒரு மாணவன் வகுப்புக்கு வரும்பொழுது தனக்கு என்றுள்ள சில கருத்துக்களை எல்லாம் முடிவு செய்து வச்சிருப்பான். கன்க்ளூஷன் இருக்கும் அவனுக்கு. குருவுடைய உபதேசத்தில் நாம் என்னவென்னவெல்லாம் சரின்னு புரிஞ்சிருக்கிறோமோ அதையெல்லாம் குருவுடைய உபதேசத்தில் சரின்னு வந்தா உடனே மனசில் வாங்கி வச்சுக்குவான். எல்லா சிஷ்யர்களுக்கும் அப்படிதான் இருக்கிறது. நம்ம கருத்துக்கு ஆதரவாக இருக்க விஷயங்கள் மட்டும் இருக்கும், மீதி விஷயங்கள்லாம் மனசுக்கு வெளியே தான் இருக்கும். அந்த உபதேசம் மனசில் போய் உட்காராது. அதற்கு முரண்பாடாக ஏதாவது அவர் பேசியிருந்தால் மனதில் அது படியாது, அதை அப்படியே விட்டுடும். அதுக்கு பேர் தான் ஃபில்டர்டு லிசனிங். காரணம், நமக்கு எது தேவையோ அதுதான் மனதிற்குள் சென்று அமர்ந்திருக்கும். சொல்லுவாங்க, 1 மணி நேரம் வகுப்பில் 10 கருத்துக்களை பேசியிருந்தா 2-3 கருத்து தான் மனசில் போயிருக்கும், மீது 7-8 கருத்தை விட்டுட்டு இருப்போம்னு சொல்லுவாங்க. நாமும் அப்படி தான் 2-3 கருத்து தான் தயாராகிருப்போம், மித்த கருத்தெல்லாம் விட்டு இருப்போம். அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் கேட்டேன்னா, ஆமாம் சாமி இப்போ தான் அது புரியுதுன்னு சொல்லுவோம். அப்போ அது சொல்லியிருப்பார், இவருக்கு மனசுக்குள்ளே போயிருக்கார். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அடுத்த வகுப்பில் மறுபடியும் கீதையை ஆரம்பிக்கும் போது கேட்டுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டார். இப்போ தான் நமக்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், அது மறுபடியும் கேட்டுக்கிறோம். அந்த காலத்தான் அப்படி இல்லை. ஒரு வகுப்பில் முடிஞ்சிருந்தா அவ்வளோதான், அது அடுத்த வகுப்பு இல்லை அடுத்த கோர்ஸ். எல்லாரும் அப்படிதான். ஆக நம்முடைய அதிகாரத்துவம் தகுதிக்கு ஏற்பதான் கருத்தை நாம் உள்வாங்கி அதனுடைய பிரயோஜனத்தை அடைகின்றோம். சில பேருக்கு ஜோக்கு தான் ஞாபகம் வரும், இல்லை சில பேருக்கு அதில் ஆர்வம் இருக்கும். அதனுடைய மனநிலை இங்கே எப்படி இருக்குது, பகவான் இடத்துல எப்படியாவது தன்னுடைய கருத்தை உறுதிப்படுத்துகின்ற சொற்கள் வருகின்றதா, நீ கடமையை செய்ய வேண்டாம் அது தவறு அப்படி சொல்லி வார்த்தை வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு அப்பொழுதற்கு அந்த யுத்தம் என்ற கர்மாவை அவனுடைய சுதர்மமாகிய கடமையை செய்வதற்கு விருப்பம் இல்லை. அவனும் எத்தனையோ யுத்தம்லாம் பண்ணியிருக்கான், ஆனால் இந்த தடவை அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை. காரணம், எல்லாம் சொந்த பந்தங்கள்ல அதற்கு நிற்குது, அவனுக்கு அதில் ஆசை இல்லை. அதே சமயம் விட்டு விட்டு போவதற்கும் தைரியம் இல்லை. சரி பகவானே நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை, நான் போகிறேன்னு சொல்லி ஓடவும் முடியல, தைரியம் இல்லை. தைரியம் இருந்தால் என்னை காட்டில் வந்து பார்த்துங்க பகவான் ஓடி இருக்கணும் இல்லையா, அதுவும் இல்லை. ஆகவே சிலருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்கிறார். தாமே முடிவெடுக்க முடியாத பொழுது வேறு யாராவது அது சரி செய்து சொல்லணும். காரணம், அந்த அளவுக்கு தானே முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் இல்லை, சக்தி இல்லை, தைரியம் இல்லை. எது சரி எது தவறு என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியறது. தெரிஞ்சாலும் அதை செய்வதற்கு மன தைரியம் வருவதில்லை. அதற்காக பகவானுடைய வாயிலிருந்து என்னுடைய கருத்துக்கு சாதகமான வார்த்தை வந்து விடாதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றான். என்ன, கடமையை விடு, ஞான யோகத்துக்கு போ, காட்டில் போ, உட்காந்து ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, ஏதோ சாஸ்திரத்தை படித்து மோட்சத்தை அடைஞ்சு போயிட்டே இரு அப்படி சொல்லுவாருன்னு பார்க்குறான். ஆனால் பகவான் கர்மயோக பிரயோஜனத்தையும் கர்மயோக மகிமையும் பேசி இருக்கின்றார். அதெல்லாம் அவன் மனசில் பதிவாகவில்லை. அதான் சொல்கிறார். அடுத்து இவ்வளவு சுலபம். சில நேரத்தில் நம்முடைய மனது நம்ம சொல்லுவோம் ஓப்பன் மைண்டாருன்னு சொல்லுவோம். நிறைய நேரத்தில் நம்முடைய மனது நமக்கே திறக்காது. தியானத்தில் அதுதான் சொல்லுவோம். நம்முடைய மனது நமக்கே பரிச்சயமாகின்ற ஒரு இடம் தியான காலத்தில் தான் சொல்லுவோம். அங்கே தான் நம்முடைய மனதை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. மனம் என்ற பெட்டி அங்கே தான் திறக்கப்படுகிறது. திறந்தால் தான் அது உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிய வரும். நமக்கே அறிமுகமாவது தியான காலத்தில் தான் நம்முடைய மனது நமக்கு அறிமுகமாகின்றது. அவ்வளோ சுலபமாக நம்முடைய மனது திறப்பதில்லை. பூட்டை திறப்பது கையால், மனப்பூட்டை திறப்பது மெய்யால். வீட்டை திறக்க தெரியாமல் விட்ட விதிவசம் என்கின்றார் ஞானப்பண்ணே சொல்றது போல, மனப்பூட்டை திறக்கின்ற சாவி எங்க இருக்கு? மெய்யால், சாஸ்திர விஷயங்களினால்.
அது சாஸ்திரத்தில் தான் இருக்கு. அவ்வளோ சுலபமாக மனது நம்ம இடத்துல திறக்கிறது இல்லை, ஓப்பன் ஆகிறது இல்லை. இன்னொருத்தர் அப்படியே திறந்தாலும் சாமி உடனே க்ளோஸ் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக் டோர்லாம் இருக்கும் பாருங்க, அது உடனே க்ளோஸ் ஆகிடும். மீண்டும் அந்த மனசை திறந்து வைக்கிறது கஷ்டமா இருக்கு, முடியல. அதனால் இந்த சந்தேகமானது வந்தது. அடுத்து இரண்டாவது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம். வியாமிஸ்ரேணேவ வாக்கியானி வாக்கியேன வாக்கியானில வாக்கியேன புத்திம் மோகய சிவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோ மாப்னுயாம் ஏன ஸ்ரேயோஹ மாப்னுயாம் வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன புத்திம் மோகய சிவமே ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹ மாப்னுயாம். மீண்டும் அர்ஜுனன் தன்னுடைய மனதில் உள்ள சந்தேகத்தை பகவானிடத்தில் மீண்டும் தெரிவிக்கின்ற விதம் ரொம்ப அழகா இருக்கு. சந்தேக காரணம் முழுமையாக நம்ம கேட்கறதில்லை. அவர்கள் ஏற்கனவே கேட்டு படித்து வைத்த சில விஷயங்களை மனதில் அப்படியே வைத்து கொண்டு அதை முடிவு செய்து வைத்திருப்பார்கள். ப்ரீ கன்க்ளூஷன் நோஷன் சொல்றாங்க பாருங்க. அப்படி தனது முடிவை அவர் சரி என்று சொல்வாரா? ஒரு சேப்பா கிடைக்கணும், ஆமாம், ஒரு ஸ்டாம்பு கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணத்தோடு தான் எல்லாருமே கேட்கின்றார்கள். அதனால் அறிவுக்காக கேட்க முடியாமல் போகின்றது. தன்னுடைய கருத்தை சரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக கேட்கின்றோம். அதையும் தெளிவாக கேட்பதில்லை சொல்றார். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அல்லது எல்லா சிஷ்யர்களுக்கும் இருக்கக்கூடிய மனநிலையத்தான் இங்கே சொல்றார். தப்பே இல்லை. ஆக கர்மத்தை நிந்திக்கின்றீர்கள், ஞானத்தை புகழ்கின்றீர்கள், ஆனால் என்னை கர்மத்தை செய் என்கின்றீர்கள். ஆக பகவானுடைய உபதேசம் முரண்படுவது போல தெரிகின்றதாம். ஆனாலும் பகவான் இடத்துல அர்ஜுனனுக்கு முழுமையான ஸ்ரத்தை இருக்கின்றது. இல்லை என்றால் பகவானுடைய வாக்கியத்தை எப்போது நிராகரித்து விட்டிருப்பான். தனக்கு பகவானுடைய வாக்கியத்தில் முழுமையாக ஸ்ரத்தை இருக்கின்றது என்பதை இந்த ஸ்லோகத்தில் வெளிப்படுத்துகின்றான். அதுதான் ஸ்லோகத்தின் மைய கருத்து. தன் குழப்பத்தை கூறி பகவானுடைய வாக்கியத்தில் தனக்குள்ளே நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றான். ஐயா, நீ சொன்ன ஒரு வார்த்தையினை மலை இலக்கன்னு நம்பினேன். சத்தை எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்குவாய் சொல்றது போல தனக்கு குருவிடத்தில் இருக்கிற ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகின்ற இடம், பகவானிடத்தில் இருக்கிற ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய குழப்பத்தை சொல்லி பகவானுடைய வாக்கியத்தில் தனக்கு நம்பிக்கையை தெரிவிக்கின்றான். ஸ்லோகத்தை பார்க்கலாம். வியாமிஷேன இவ. வியாமிஷம் சொல்லி சொன்னா தெளிவற்றது என்று பொருள். தெளிவற்றது. வியாமிஷேன தெளிவற்ற வாக்கியத்தினால், இதற்கு முன் உபதேசித்த கருத்துக்களினால், அந்த கருத்துக்களில் தெளிவற்ற குழப்பமான இரண்டும் கலந்த அல்லது பிரித்து அறிய முடியாதபடி இருக்கக்கூடிய கருத்துக்களினால் முரண்படுகின்ற கருத்துக்களுடைய வாக்கியத்தினால் மே புத்தி மோகயசி, என்னுடைய புத்தி, மே என்றால் என்னுடைய புத்தி அறிவை, மோகயசி மோகத்துக்குள் உட்படுத்துகின்றீர்கள் அப்படின்னா என்னை குழப்புகின்றீர்கள். நேரடியாக சொன்ன என்னை குழப்புவது போல அந்த வார்த்தைகள் இருக்கின்றது அப்படி சொல்லணும். யார் குழப்பறார் சொல்லிடுறான். தொம், நீங்கள், பகவானை குறிக்கிறது. தொம் என்றால் மோகயசிக்கு சப்ஜெக்ட் இதுதான் தொம். வியாமிஷேன இவ வாக்கியன, குழப்புகின்ற முரண்படுகின்ற வார்த்தைகள் மூலமாக என்னை மோகத்துக்குள் உட்படுத்துகின்றீர்கள். வெளிப்படையாக சொல்லிடுறான். என்ன வார்த்தை? திரைகுண்ய விஷயாக வேதாக, 3 குணத்தினால் ஆன இந்த உலகமானது எனக்கு என்ன பண்ண குழப்பத்தை உருவாக்குகின்றது. அதே போல நீங்களும் கர்மகாண்ட வாக்கியங்கள் என்னை குழப்புகின்றது. கர்மகாண்ட பகுதியை துறந்து விடு, நிஷ்காம பவ, கர்மகாண்டத்தில் சொல்லியுள்ள கர்மாவையெல்லாம் துறந்து விடு, காரணம் அதையெல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிறகு அடுத்த ஸ்லோகத்திலேயே கர்மண்யேவ அதிகாரஸ்து, கர்மத்தில் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் செயலின் மேல் பற்று வைத்து விடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தைகள்லாம் முரண்படுவதை போல எனக்கு தெரிகின்றது.
அதுதான் சொல்கிறார். கர்ம காண்டத்தில் வைராக்கியம் வேண்டும், ஆனால் கடமையை செய்யுன்னு சொல்கிறேங்க. ஆனால் பகவானுக்கு ஸ்ரத்தை இருக்குது. ஆனால் சந்தேகத்தை பார்த்தா அப்படி இல்லைன்றது போல நமக்கு தெரிகின்றது. வியாமிஷேன இவ மோகயசி இவ என்றால் போல, குழப்புவது போல, ஆஸ் தோ அப்படி சொல்லி அர்த்தம். நீங்கள் குழப்புவதை போல தெரிகின்றது. உங்கள் வாக்கியம் முரண்படுகின்றது என்று சொல்லவில்லை, முரண்படுவது போல தெரிகின்றது. அது இப்படிதான் சொல்லணும் பெரியவங்க இடத்துல. இவை என்ற சொல்ல இங்க ரொம்ப அழகாக உபயோகப்படுத்துகிறேன். ஆஸ் தோ, அது போல. இந்த வார்த்தையில் தன்னுடைய ஸ்ரத்தையை காட்டுகின்றான் சொல்றார். நீங்கள் குழப்புகின்றீர்கள், முரண்படுகின்றீர்கள் சொல்லல. உங்க வாக்கியம் முரண்படுவது போல எனக்கு தெரிகின்றது. அந்த வாக்கியம் என்னை குழப்பத்தில் உட்படுத்துகின்றது. நீங்கள் மோகத்துக்குள் செல்ல எனக்கு உபதேசம் பண்ணல, அதிலிருந்து வெளிவடுவதற்கு தான் எனக்கு உபதேசத்தை செய்கின்றீர்கள். ஆனாலும் எனக்கு அப்படி ஒரு மனநிலை இருக்கு, நான் என்ன செய்யட்டும் பகவானே? இங்கே ஸ்ரத்தை சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஒன்று கேட்குறோம், கேட்பவருடைய புத்திக்கு அது முரண்படுவது போல தெரிகின்றது. ஆனால் அவர் சரியாக சொல்லி இருக்கின்றார், எனக்கு சரியாக விளங்கவில்லை, ஆகவே புரிந்து கொள்ளுமாறு எனக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்படிதான் கேட்கணும். என்ன நீங்கள் நான் புரிகிற போல சொல்ல மாட்டீங்களே, என்ன குழப்பறீங்களா? அப்படி கேட்கக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. வாத்தியார் இடத்துல மற்ற இடத்துல அப்படி தான் கேட்கணும். அந்த பணிவு வினயம் இருந்தால் தான் நமக்கு மீண்டும் அவங்க முயற்சி எடுத்து நமக்கு அதை சொல்லி கொடுத்து சரிப்படுத்துவாங்க. அதுக்காக எனக்கு சரியாக விளங்கலை, நான் சரியாக புரிஞ்சுக்கலை, உங்களிடத்துல குறையில்லை, உங்களிடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நீங்கள் நான் புரிந்து கொள்ளுமாறு எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அப்படிதான் கேட்கணும். இது சிஷ்யனுடைய மனநிலை. மேலும் விஷயங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குளவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள்மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருள் அடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.